ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்த சிறுவனை மீட்டு பள்ளியில் சேர்த்த சமூக ஆர்வலர். அனாதை நாய்க்கு படிப்பு எதற்கு என்று ஒழுங்கீனமாக பேசிய அரசு பள்ளி ஆசிரியை. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரும் முதுகலை பட்டதாரியுமான பிரபு என்பவர் சமீபத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு 10 வயது சிறுவனை பார்த்துள்ளார். சிறுவனின் குடும்ப சூழல் மிக மோசமாக உள்ளதை அறிந்து கொண்டு சிறுவனுக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளதை உணர்ந்து அந்த சிறுவனை மீட்டு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அரசு துவக்கப்பள்ளியில் சமூக ஆர்வலர் பிரபு சேர்த்து விட்டுள்ளார். மேலும் அந்த சிறுவனுக்கு தேவையான சீருடை, செருப்பு, புத்தகப்பை அனைத்தையும் வாங்கி கொடுத்துள்ளார். தன் நிலை மாறும் என பல கனவுகளோடு பள்ளியில் நுழைந்த அந்த சிறுவனை அங்கு பணிபுரியும் பொறுப்பு தலைமை ஆசிரியையான ஃபாத்திமா என்பவர் தரக்குறைவாக பேசியுள்ளார். நீயே ஒரு அனாதை என்றும் எங்கேயோ கடையில் வேலை செஞ்ச இந்த நாயை அந்த நாய் பள்ளியில் சேர்த்து விடுது என்று சிறுவனின் காதுபட பேசியுள்ளார் அந்த இரக்கமில்லாத ஆசிரியை. மிஸ் ஏன் மிஸ் கூப்பிட்டீங்கன்னு கேட்டு கூப்பிடுவோம். இது சாட்டு கடையில இருந்துருப்பியா, ஒரு நாய் இந்த நாயை சேர்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தன்னை பார்த்த அந்த மாணவன் மனமுடைந்து நான் இனி பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று தன்னை பள்ளியில் சேர்த்துவிட்ட பிரபுவிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதை கேட்ட பிரபு ஆத்திரமடைந்து பள்ளிக்கு சென்று ஆசிரியையிடம் விசாரித்த போது அதற்கு அந்த ஆசிரியை மழுப்பலாக பதிலளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சொன்னாங்களா இல்லடா? நான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். என்னடா சொன்னாங்க தம்பி? என்ன சொன்னாங்க? என்ன நில்லு வாங்க வாங்க, இங்க இருங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க. நேத்து பேசுற மாதிரி எதுக்கு சாருன்றீங்க? நேத்து பேசுற மாதிரி பேசுங்க. எதுக்கு சாருன்றீங்க? பேசுங்க. வாங்க, நில்லுங்கம்மா, நில்லுங்க. நான் என்னோட செலவுல இந்த எடுத்துட்டு வாங்க. சின்ன பையன் எப்படி போய் பேசுவான்? இல்லைங்க, சின்ன பையன் எப்படி போய் பேசுவான்? இங்க இருங்க, நான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க, எஜுகேஷன் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். இங்க வாங்க, லைவ் ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்காங்க. வாங்க, நின்றா தம்பி, என் பக்கத்துல வந்து நின்றா. நேத்து வந்து இந்த பையன் ஃப்ரைட் ரைஸ் கடையில இருக்கான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவனை கவுன்சிலிங் பண்ணி கஷ்டப்பட்டு பல சிரமங்களுக்கு அப்புறம் இவனை கொண்டு வந்து நான் அரசு பள்ளியில தாடிக்கும்பல இருக்கிற அரசு பள்ளியில வந்து நான் சேர்த்திருந்தேன். நேத்து நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை என்ன சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு, நீயே ஒரு அனாதை பையன், ரோட்ல நீயே பிச்சை எடுத்துக்கிருக்க, நீ உனக்கு எதுக்குடா படிப்பு, உன்ன ஒரு நாய் வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டு போயிருக்குன்னு சொல்லி உன்னை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டான். என்னடான்னு நான் கேட்கறேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆசிரியர் கிடையாது, மனநோயாளி. ஒரு மனநோயாளிய தாடிக்கும் அரசு உயர்நிலை பள்ளியில வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு வகுப்புல இவங்களை வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக போட்டிருக்காங்க. ஒரு மனநோயாளி. நீங்க வேணாலும் ஏதாவது டாக்டர் சைக்காட்டிஸ்ட வச்சு வேணாலும் பாருங்க. ஒரு மனநோயாளிய அவன் வீட்டுக்கார பெரிய ரவுடி மாதிரி வந்து வீட்டுல வந்து மிரட்டிட்டு போறாரு. அறக்கட்டளை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை வந்து அறக்கட்டளைய வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிருக்காங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டுக்காரர் ட்ரஸ்ட் வச்சிருக்காராமா, அதை வச்சுட்டு பணம் சம்பாதிச்சுக்கிருக்காரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு அந்த வீடியோ நான் வந்து அனுப்புறேன். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இந்த சம்பவம் குறித்து நமது திறன்பேசி ஊடகத்திடம் பேசிய சமூக ஆர்வலர் பிரபு, அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆசிரியை பள்ளிக்கு ஒழுங்காக வரவில்லை என்றும் அவர் மீது பள்ளிக் கல்வித்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ அந்த பையன் வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதையும் நாங்க படிச்சுட்டு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் பேசி நான் விட்டுட்டு தான் வந்தேன். நான் ரெகுலரா போயிட்டு தான் இருக்கேன். நேற்றும் போயிட்டான், நான் போய் சேர்த்துட்டு தான் வந்தேன். அந்த ஆசிரியை மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கீங்களா சார்? இப்போ வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா நேற்று அவங்க ஸ்கூலுக்கு வரல, அவங்க அது மட்டும் தெரியும். அப்புறம் எஸ்சிசிஐடியில வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பிரிவு இல்லையா? இல்ல எஸ்சிசிஐடி இருப்பாங்கல்ல, ஓகே ஓகே, அங்க இருந்து வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியல. போய் பொலிட்டீஷியன்ஸ போய் உட்காந்துக்கிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்லயா போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் லோக்கல்ல இருக்கவங்க வேணாம் விட்டுருப்பா, இந்த பிரச்சனை இனிமேல் அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அவங்க பண்றது பூரா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5 பேராவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
அவங்க என்னென்ன பண்றாங்க. குழந்தைகளை வந்து வச்சுதான் பாத்ரூம் கழுவ விடுறதாமா, குழந்தைகளை வச்சுதான் அந்த பாத்ரூமுக்கு தண்ணி கிடையாதாமா, குழந்தைகளை வச்சுதான் தண்ணியை வந்து டேங்க் ஃபுல்லா ஊத்த சொல்லுவாங்களாமா. அதுக்கப்புறம் குழந்தைகளை பூரா கிள்ளுவாங்களாமா. சும்மா காரணமே இல்லாம பிள்ளைகளை கிள்ளிக்கிட்டே இருப்பாங்களாமா. அந்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில இருந்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா தகவல் வந்திருக்குங்களா சார்? இப்போ வரைக்கும் எதுவுமே எனக்கு வரல மேம். அவங்களா எதுவும் நடத்துறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து தகவல் சொல்லல இப்படி இருக்கிறோம். ஆனா நேற்று வந்து அந்த பையன் சொன்னா ஏதோ ஒரு ஆபீசர் வந்து விசாரிச்சுட்டு போனாங்கன்னு அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். நேற்று ஏதோ ஒரு ஆபீசர் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு. இப்போ நீங்க மட்டும் இல்லாம மற்ற குழந்தைகளோட பெற்றோர்கள் எல்லாம் இது குறித்து எதுவும் கேட்காம இருக்காங்களா சார்? என்கிட்ட வந்து கேட்டாங்க மேம். ஆனா நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், இருங்க ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், இல்லைனாக்கா அடுத்த நடவடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே சார்.